மனைவி இறந்த துக்கம் தாழாமல் கணவரும் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சோக சம்பவத்தின் பின்னணியை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுரை மாநகர பகுதியில் TNHB காலனி ஆணையர் மெயின் ரோடு பகுதியில் 70 வயதான மாரியப்பன் மற்றும் அவரது மனைவி 64 வயதான பாக்கியம் வாடகை வீட்டில் வசித்து வருகின்றனர். இத்தம்பதிக்கு பிள்ளைகள் இல்லை என்பதால் இருவர் மட்டுமே வாழ்க்கை நடத்தி வந்துள்ளனர். தனியார் பள்ளி ஒன்றில் மாரியப்பன் பாதுகாவலராக பணிபுரிந்து வரும் நிலையில் மனைவி பாக்கியம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வந்துள்ளார். இதனால் மனைவியையும் பார்த்து கொண்டு வேலையையும் பார்த்து கொண்டு உணவகத்தில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு பிழைப்பு நடத்தி வந்துள்ளார். மாரியப்பன் வாங்கும் சம்பளமும் மனைவியின் மருத்துவ செலவு உணவுக்கே செலவழிந்து விடுவதால் கடந்த சில மாதங்களாக வாடகையை கொடுக்காமல் இருந்துள்ளனர். ஆனால் இவ்வளவு கஷ்டத்திலும் அக்கம்பக்கத்தினரிடம் பேசும்போது நாங்கள் இருவரும் ஒரே நேரத்தில் இறந்துவிட வேண்டும் என அடிக்கடி கூறியிருக்கின்றனர் இந்த தம்பதி. இப்படியே நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்த நிலையில் திடீரென மாரியப்பனின் வீட்டிலிருந்து கடும் துர்நாற்றம் வீசுவதாக கூடல்புதூர் போலீசாருக்கு அக்கம்பக்கத்தினர் தகவல் அளித்துள்ளனர். தகவலின் பேரில் வந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கட்டிலில் பாக்கியம் சடலமாக அழுகிய நிலையில் கிடக்க, கழிவறையில் மாரியப்பன் சடலமாக கீழே விழுந்து கிடந்துள்ளார். பின்னர்தான் மனைவி உயிரிழந்த துக்கத்தில் இருந்த மாரியப்பன் விஷம் போன்ற ரசாயனம் குடித்து உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மாரியப்பன் பாக்கியம் தம்பதியை அறிந்த அக்கம்பக்கத்தினர் ஏராளமானோர் கண்ணீர் மல்க அழுத காட்சி சோகத்தை ஏற்படுத்தியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.